ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கைமிக்க இந்த ரமதான் மாதம், இதோ இந்த ரமதான் மாதத்தின் முன்னுரையை, இந்த ரமதான் மாதத்தின் புதுமை, இந்த ரமதான் மாதம் வந்து விட்டது என்று வரவேற்றோம். ரமதான் மாதம் வரப்போகிறது என்று வரவேற்றோம். ரமதான் மாதம் நம்மை வந்து அடைய போகிறது என்று நற்செய்தி கூறினோம். இதோ ரமதானின் பாதியை தாண்டி பாதி முடிந்து விட்டவர்களாக மீதி பாதியை நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. எது எப்போது என்ற வாழ்க்கையை அல்லாஹ் நிர்ணயித்தானோ அந்த வாழ்க்கை முடிவு பெறும். அந்த வாழ்க்கை ஒரு முடிவிற்கு வரும். எந்த ரமதானிற்கு தயாராகினோமோ அந்த ரமதானை விடை பெறுவதற்கும் நாட்கள் நெருங்கிவிட்டது. எந்த ரமதானை ஆசையாக வரவேற்றோமோ அதே ரமதானை இப்போது அனுப்பிவிடுவதற்காக, அதிலிருந்து விடை பெறுவதற்காக, மக்ஃபிரத்தில் இருந்தும் பாவத்திற்கான இஸ்திக்ஃபாரில் இருந்தும் நல்ல அமல்கள் செய்வதில் இருந்தும் அந்த ரமதானை விடை பெற்றிருக்கக்கூடிய நிலையிற்கு நாம் வந்துவிட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஸாபிகு, எதை முற்படுத்தினோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அமல்களை செய்தோம்? ஒரு முஃமின் புதரில் இருந்து பாம்பிடம் 2 முறை குத்து வாங்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கூறினார்களோ, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாமும் இதை பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த 15இல் எல்லா அமல்களையும் செய்து விட்டோமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நம்மை இந்த பூமியில் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா? எல்லாரும் சொன்னார்கள் ரமதான் ரமதான் என்று. அந்த ரமதானை நானும் சொன்னேன். ஆனால் அந்த ரமதானில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு என்னுடைய முதல் 15ஐ நான் கழித்தேனா? கழித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கழிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இதோ இதோ இன்னொரு பாதி அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிந்திருக்கின்றான். எனவே தரள வேண்டாம், மனம் தரள வேண்டாம். மனம் தளராமல் அல்லாஹ்வின் அடியார்களே அமல்களை அதிகப்படுத்துங்கள். இதோ ஒரு பாதி நிறைவு பெற்றது. இதோ ஒரு பாதியை மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் வைத்திருக்கிறான். அடுத்த வெள்ளி ரமதானின் முடிவை அறிவிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிடும். அந்த நேரம் அல்லாஹ் எதை வழங்கினானோ அந்த அருட்கொடையை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நேரம் தாழ்ந்ததற்கு பிறகு கவலைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களை, அமல்களை எதை முன்னிறுத்தினோம்? அமல்களில் எதை முன்னிறுத்தினோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வியாழனிலும் வெள்ளிக்கிழமை ராவில் வியாழனில்
அமல்கள், மனிதர்களின் அமல்கள் மேலே உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்விடம் அமல்கள் யாவும் காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வியாழனும் நாம் என்ன செய்தோம், நாம் என்ன அமல்கள் செய்திருக்கிறோம், நம் தொழுகை என்ன, நம் நோன்பு என்ன, நம்முடைய சதகாக்கள் என்ன என்ற எல்லா விஷயங்களும் காட்டப்படுகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே ஹதீஸில் கூறப்படுகிறது, யார் அதில் கை சேதமிடுவார்கள் என்றால் உறவுகளை துண்டித்து முறிக்கின்றவர். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதான் ஒரு வாய்ப்பு. உறவுகளை துண்டித்து நாம் யாரும் உறவுகளை துண்டித்து வைத்திருந்தோம் என்றால் அந்த உறவை ஒட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்காக அந்த உறவை ஒட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சாலிஹான அமல்களில், மாபெரும் அமல்களில் ஒரு முக்கியமான விஷயம் உறவை பேணுவது. எதனால் இந்த கோபம், எதனால் இந்த கஷ்டம், எதனால் இந்த போட்டி? மண்ணறைக்கு செல்லக்கூடிய, மண்ணிற்குள் புதையக்கூடியதற்கா இந்த போட்டி? ஏன் இந்த போட்டி? நம் தாயிடம், நம் தந்தையிடம், நம் பெரியம்மாவிடம், நம் பெரியப்பாவிடம், நம் மாமாவிடம் காலம் காலமாக எங்கள் உம்மா சொல்லி இருக்கிறார்கள் அவர்களிடம் பேசக்கூடாது என்று. காலம் காலமாக எங்கள் தந்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அவர்களிடம் பேசக்கூடாது என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் உங்களுக்கு நாளை மண்ணறையில் பயனளிக்க போவதில்லை. அல்லாஹ் உங்களை கேட்பான். சிலத்துர் ரஹீம் என்ற அடிப்படையை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அமல்களை அதிகப்படுத்துங்கள், சதகாக்களை அதிகப்படுத்துங்கள். இதோ 15 முடிந்து விட்டது. இன்னொரு பாதியை அல்லாஹ் நம் கையில் கொடுத்து வைத்திருக்கிறான். ஒரு முஃமின் பொந்தில் 2 முறை கொத்து வாங்க மாட்டான் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை இந்த நல்ல வாய்ப்பை விட்டிருந்தாலும் இதோ இன்னொரு முறை அல்லாஹ் இந்த 15 நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். வெறுமன செவிமடுத்து செல்பவர்களாக இல்லாமல், அல்லாஹ்வின் அடியார்களே, அமல்களை அதிகப்படுத்துவதில் ஏதாவது அமல்களை செய்கிறோமா, தொடர்ந்து செய்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஐவேளை தொழுகையை தொழுகிறோமா? சதகாக்களை பேணுகிறோமா? எத்தனை பேரின் பசியை அடைத்தீர்கள்? எத்தனை பேரின் பசியை அடைத்தீர்கள்? எத்தனை முஸ்லிம்களின் தேவையை அடைத்தீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதத்தில் முஸ்லிம்களுக்காக துஆ செய்கிறோம். நம் மக்கள் கஷ்டத்திலும் கவலையிலும், உலகெங்கும் இருக்கும் நம் மக்கள் அச்சுறுத்தலுக்கும் ஆக்குதலுக்கும் இன்று கட்டளையிடப்பட்டுள்ள இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுக்காக நாம் துஆ செய்கிறோம். அதே துணை முஸ்லிம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உதவிக்கும், அரவணைக்கும், உதவியை வாங்குவதற்கும் தேவையுள்ளவர்களாக இருக்கலாம். எதை முன்னிறுத்தினோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் வந்துவிட்டது என்றால் ரமதானை நினைவு கூறுகிறது நமக்கு நோன்பு. ஜகாத்தை நினைவு கூறுவது நோன்பு, ரமதானை நினைவு கூறுகிறது. ஜகாத்தை எது நினைவு கூறும்? ஜகாத்தையும் உலமாக்கள் சில நேரங்களில் சொல்கிறார்கள், இதே ரமதான் தான் ஜகாத்தை நினைவு கூறும். இதனால் தான் பல மக்கள், அன்றிலிருந்து பல மக்கள் ஜகாத்தை தரக்கூடிய அந்த ஒரு வருட கணக்கை ரமதானிலே வைப்பார்கள். ஒன்று ரமதானிலே முன்கூட்டியே கொடுத்து விடுவார்கள். ஏனெனில் இந்த ஜகாத் என்பது மாபெரும் அமல். ஜகாத்தை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை மறக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது. ஏழையின் பசியை உணரக்கூடிய நாம் அதற்காகத்தான் நோன்பை பிடிக்கிறோம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. அல்லாஹ் இதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். இது அனைத்தோடு சேர்த்து மிக முக்கியமான நுட்பங்களில் ஒன்று, ஒரு ஏழையின் பசியை உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சகோதரன், அவன் எண்ணம் என்னவாறு இருக்கும், அவன் எண்ண ஓட்டம் என்னவாறு இருக்கும், பசியில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் என்னவாறு இருக்கும், இதை சிந்திக்கக்கூடிய மனிதன் அந்த ஏழைக்கு உதவ வேண்டும் என்று வருவான். அந்த ஏழைக்கு கஷ்டத்தை உணவ வேண்டும் என்று வருவான். அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அமல்களை அதிகப்படுத்துங்கள், புறம் பேசுவதற்கு தூரமாக இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யாரை பற்றியும் பேசி, யாரை பற்றியும் இழிவாக பேசி, புறமாக பேசி எந்த நலனையும் அடைய போவதில்லை. நமக்கே தெரியாது அல்லாஹ் நமக்கு எந்த வாழ்க்கையில். யோசித்து பாருங்கள், இந்த 15 பாதியையும்
கடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஆயுசை எழுதியிருக்கிறானா என்பதை நமக்கு தெரியாது. இந்த 15 முடித்து பெருநாளை எதிர்நோக்கிடுவார்களா நான் அல்லது இல்ல என்பதை தெரியாத ஒரு மனிதர்கள் தான் நாம் அனைவர்களும். எனவே அமல்களை அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சாலிஹான அமல்களை அதிகப்படுத்துங்கள். அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு முஃமினின் அடையாளம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. الله நடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறார்கள், நமக்கு சொல்கிறார்கள், ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு வியாழனிலும் ஒரு அடியானுடைய அமல்கள் உயர்த்தப்படும், ஒரு அடியானுடைய அமல்கள் காட்டப்படும். அதில் யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையோ, தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், உபரியான நோன்பு பிடிக்கக்கூடிய நேரமும் யௌமுல் இஸ்னைன். கவனியுங்கள், ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் அமல்கள் உயர்த்தி காண்பிக்கக்கூடிய நாட்கள். அதனால்தான் நோன்பை பிடிக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான நோன்பை பிடிக்கக்கூடிய நாட்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் திங்களும் வியாழனும் நோன்பை பிடிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அந்த நாட்களில் அடியான் செய்யக்கூடிய அமல்கள் மேலே உயர்த்த காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இங்குதான் ஒரு அடிப்படை. இதில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் எந்த இருவர் பகைமையை வைத்து தன்னுடைய மனதில் தன் சக சகோதரனிடம் பகைமையை வைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அந்த கூலியை பெறுவதற்கு அவர்களுக்கு சொல்லப்படும், அவர்கள் பாருங்கள், அவர்கள் 2 பேரும் சமாதானமாகி விட்டார்களா, அவர்கள் 2 பேரும் சமாதானமாகி விட்டார்களா, அவர்கள் 2 பேரும் சமாதானமாகி விட்டார்களா என்று ஹதீஸில் 3 முறை இவ்வாறு அறிவிக்கப்படுகிறது. எந்த இரு சகோதரர்கள் பகைமையை மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் தன் சக சகோதரனிடம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? எதனால் இந்த கோபம்? இந்த பூமியில் எத்தனை நாள் நாம் இருக்க போகிறோம்? எத்தனை நாளிற்கு இவ்வளவு போராட்டங்கள்? எத்தனை நாளிற்கு இவ்வளவு போராட்டங்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இதையெல்லாம் ஒதுக்கி வைக்க கூடாது? ஏன் இதையெல்லாம் அல்லாஹ்விற்காக நேசிக்க கூடாது? ஒரு சக முஸ்லிமை ஏன் அல்லாஹ்விற்காக நேசித்து மன்னிக்கக்கூடிய அந்த குணம் எங்கே? இதனால்தான் முன் சென்றவர்கள் சொல்வார்கள், நாம் அவரை மன்னிப்போம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நாம் அவரை மன்னிப்போம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நாம் இந்த விஷயத்தில் சகித்துக் கொண்டு அவரை மன்னித்து விடுவோம், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். இந்த எண்ணம் வர வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் துஆக்களை மறந்து விடாதீர்கள், துஆக்களை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆக்களை அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். அதுவும் முக்கியமாக ஜும்ஆவுடைய நேரத்தில் இருக்கிறோம். ஜும்ஆவுடைய கடைசி நாளின் கடைசி பகுதி மஹரிபுடைய அந்த கடைசி நேரம், மஹரிப் வருவதற்கு முன்னால் உள்ள அந்த கடைசி நேரத்தில் துஆவை அதிகப்படுத்துங்கள். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்தருள் புரிவான் என்ற அந்த உறுதி எண்ணத்தோடு கேட்பதுதான் துஆ. துஆவை கேட்கும்
கேட்கும் பொழுது ஒரு முஃமினிடம் உறுதியான மனப்பான்மை இருக்க வேண்டும். என்ன உறுதியான மனப்பான்மை? நான் கேட்பதை அல்லாஹ் எனக்கு தந்தருள் புரிவான், நான் எதை கேட்கிறேனோ அல்லாஹ் எதை எனக்கு வழங்குவான் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு துஆக்களை அதிகப்படுத்துங்கள். வெள்ளிக்கிழமையுடைய இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பவர்களாகவும் சாலிஹான அமல்களை செய்பவர்களாகவும் இந்த நோன்பை மீதம் இருக்கக்கூடிய இந்த பாதியை நல்ல முறையில் முடித்திடக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஜகாத்தை நிறுவுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஜகாத் நாளை மறுமையில் நம்மின் கழுத்திலே சுற்றப்படும். நம்முடைய செல்வங்கள் நம் கழுத்திலே சுற்றி நம்மையே இப்போது என்னை சாப்பிடு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு வந்துவிட வேண்டாம். வகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், நீங்கள் ஜகாத்தை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் தொழுகையை சொல்லும் போதெல்லாம் ஜகாத்தை கூறாமல் இல்லை. ஆனால் ஜகாத்தை மறந்த சமூகமாக ஆகிவிட்டோம். ஜகாத்தை மறந்த சமூகமாக ஆகிவிட்டோம். அப்படி இருக்கும் என்றால் ஏழ்மை எப்படி அழியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஏழ்மை எவ்வாறு குறையும்? நம் முஸ்லிம்களின் ஏழ்மை எவ்வாறு குறையும்? ஏழ்மையை குறைக்க வேண்டும் என்று மனிதன் ராப்பகலாக பொருளாதார முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான், பொருளாதார விஷயங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறான். கேட்டால் ஏழ்மையை குறைப்பதற்காக. ஆனால் அல்லாஹ் ஏழ்மையை குறைப்பதற்கும் ஏழ்மையை இது பண்ணுவதற்கும் அல்லாஹ் நமக்கு இறக்க அந்த ஜகாத்தை நாம் மறந்து விட்டோமே. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொருவருடைய சம்பாத்தியத்திலும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்தவற்றில் குறிப்பிட்ட அளவை எடுத்து அந்த குறிப்பிட்ட நிலவை அந்த நிசாபை அவர் அறிந்து விட்டால் எல்லோருக்கும் அல்ல, எடுத்துக்காட்டாக 1,70,070,000 ரூபாய் இன்று நம்முடைய காதில், நம்முடைய அடிப்படையில் வெள்ளியின் குறைந்தபட்ச அளவு 1,70,070,000 ரூபாய். இந்த 1,70,070,000 ரூபாய் ஒரு வருடம் முழுவதுமாக ஒருவர் கையில் சேர்த்து வைத்து விட்டார் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த 1,70,070,000 ரூபாயில் இருந்து 2.5% எடுத்து ஏழைகளின் ஹக்காக இருக்கிறது. எப்போது இதை உணரப் போகிறோம்? எப்போது இதை நாம் உணரப் போகிறோம்? 1,70,070,000 என்பது வெள்ளியின் காசின் அளவு. வெள்ளியின் 595 கிராம் மார்க்கம் நிறுவின வெள்ளியின் நிலை 595 கிராம். அதற்கான பகரமான அந்த விலைதான் இந்த 1,70,070,000 ரூபாய். இந்த 1,70,070,000 ரூபாயை ஒருவர் ஒரு வருடம் கையில் வைத்திருந்து முழுவதுமாக அவர் செலவுகள் போக எல்லாம் போக அந்த 1,70,070,000 ரூபாய் அவர் கையில் வைத்து விட்டார் என்றால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் ஜக்காத் தர வேண்டியவர். எப்போது சிந்திக்க போகிறோம்? ஜக்காத் என்பது ஏதோ நாம் செய்யக்கூடிய தர்மமாக என்று ஆகப்பட்டது. 500 ரூபாய் கொடுப்பது, 10 ரூபாய் கொடுப்பது, 20 ரூபாய் கொடுப்பது இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஜக்காத்தை நிறுவக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. ஜக்காத்தை நிலைநிறுத்தக்கூடிய முஸ்லிம்களாக இந்த பூமியில் வறுமைக்கும் நம் முஸ்லிம்கள் சக முஸ்லிம்கள் வறுமையில் இல்லாத ஒரு நிலையை அடையக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.